ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா தனுஷ் அண்ட் ஆனந்தல் ராய் அவங்களோட காம்பினேஷனில் மூணாவது வர படம் தெரே இஷ்குமே. ஸோ அந்த படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் தான் பார்க்க போகிறோம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் அவங்களோட காம்போ மூணாவது படம் ராஞ்சனா அத்ரங்கிரே அண்ட் இப்போ வந்துட்டு தெரே இஷ்குமே. தெரே இஷ்கு ரேவோ மேவா தெரில. இந்த படம் ஆல்ரெடி ஃபஸ்ட் சாங் ஒன்று விட்டுட்டாங்க, தெரே இஷ்குமேன்னு சொல்லிட்டு வேற லெவல் பாட்டு. அது பயங்கரமான ஒரு மெட்டல் வைப்பில் ஸ்டார்டிங் அப்படியே கொஞ்சம் போய் ஒரு மெட்டல் வைப்பில் இந்த ஆதித்யா வர்மா ஹிந்தி ஷாஹித் கபூர் படம் கபீர் சிங்கில் ஒரு சாங் வரும். அதேமாதிரி லவ் ஃபெயிலியர் எப்போ இடையில ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஒரு சாங் வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வைப்பில் ஃபுல்லான ஒரு எப்படி சொல்கிற ஒரு மெட்டல் பேஸில் அதிரும் அந்த மாதிரியான ஒரு பாட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பாட்டு நான் ரியாக்ட் பண்ணல, பட் ஆனால் அந்த சாங் கேட்டு சூப்பரான சாங். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் இது. சாங்கோட நேம் என்னன்னா உசே கேனா தெரே இஷ்குமே. ஸோ செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா? டைம் வேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கு பார்த்தலாம். பார்த்துட்டோம் அப்படின்றத பின்னாடி பேசிக்கலாம். ஓகே, 3, 2, 1. कलर येलो। तूने कभी मुझसे प्यार किया? और सबटाइटल्स இருக்கு. सबटाइटल இல்ல நினைக்கிறேன். तूने कभी मुझसे प्यार किया? एक दिन, एक पल, एक सेकंड के लिए कभी किया? என்ன பத்தி ஒரு நாளாவது நினைச்சிருக்கியா? மேபி அந்த மாதிரி நினைக்கிறேன். लड़कियां ना हमेशा राजकुमारों के सपने देखते हैं। राजकुमार मोहब्बत में समझदारी की आदत होती है। धनुष पे राजकुमार निனைக்கிறேன். ना कहीं का रहा, ना कहीं And I didn't know how to explain him that. मेरी चोट भी एक भूल है, उसी से महकती बहार मेरी, वही जान मांगे उधार मेरी, यादों के दिए हाथों में लिए, अब उम्र न मेरी कटे उसे कहना. வினோதமா நல்லா இருக்காப்ல. என்ன கேரக்டர்னு தெரியல. कि उदास न हो उसे कहना. டோட்டல் ஷிஃப்ட் சாங்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு தனுஷ்க்கு இந்த கெட்டப்ல. तेरे बाद बर्फ सा हुआ, जाने क्या खो गया, जाने क्या न मिला, जाने किस को तरसता हुआ. मेरे शौक भी तो जवाब है नी समहकनी मजार मेरी, यही जान मांगे उधार मेरी, ये ख्वाब है जो ये खेल भी है, பஸ்லயே உட்கார்ந்து சரக்கு. टूटना की अदा. நைஸ் ரொமான்ஸ். उसे कहना ये इश्क है जो वो आश्क भी है, ये आँख में रहता है सदा, ये मेरी तरफ से उसे उसे कहना. हम ना शादी कर लेते हैं जल्दी से। मैं ऐसे लड़कों की साइकोलॉजी जानती हूँ। जब वो लड़की को शादी के जोड़े में देख लेते हैं ना तो वो चले जाते हैं. उसे कहना 28 நவம்பர். ஓகே, பயங்கரமான ஒரு இன்டென்ஸான படமாக இருக்கும் மட்டும் தெரியுது.
ராஞ்சினாவே இப்படி ஸ்டார்டிங்கில் வந்து ஃபன்னாக போகும். பட் ஆஃப்டர் செகண்ட் ஹாஃப் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோயா லவ் பண்ணுற பையன் வந்து இறந்துருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே டோட்டல் ஷிஃப்டாக மாறிடும் படத்தோட இதுவே. அந்த ஃபன் மூட்லேருந்து டோட்டலாக வேறு மாதிரி மாறும். பட் ஆனால் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே இப்படி தானே என்னன்னு தெரியல. கொஞ்சம் காலேஜ் போர்ஷன்ஸ் இருக்க மாதிரி காட்டுறாங்க. தனுஷ் பயங்கரமாக ஹேண்ட்ஸமாக இருக்காப்புல. அவரோட ஹேர் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக, கெட்டப்பில் உண்மையிலே கொஞ்சம் உடம்பு பல்க் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஒல்லியாக இல்லாமல் கொஞ்சம் பல்க் பண்ணியிருக்காப்புல. கெட்டப் சூப்பராக இருக்குது இந்த படத்தில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான லுக்கு. ஏன்னா இட்லி கடை அதுக்கு முன்னாடி பார்த்த படம்லாம் பெருசாக கெட்டப்லாம் அந்தளவுக்கு தனுஷோட ராயன் ஆகட்டும் அவ்வளோ இதுவாக இல்லை. பட் இந்த படத்தில் லுக்கிங் சூப்பராக இருக்காப்புல, பயங்கர சூப்பராக இருக்காப்புல. ஸோ அந்த வகையில் ரியலி குட். அண்ட் ஹீரோயின் கிருத்தி ஷெட்டி தானே, பயங்கரமாக அவங்களுக்கு தனுஷோட அவங்களுக்கு தான் பயங்கர ஆக்டிங் ஸ்கோப் இருக்கும் போல தெரியுது பார்த்தா. பிகாஸ் ஃபஸ்ட்டு அந்த ட்ரெய்லர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் சாங் ஆகட்டும், இதுலேயே ஆகட்டும் தனுஷோட ஒரு ஃபன் சைடு காட்டுறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இது காட்டுறாங்க. பட் இவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான அதிகமான சீன்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்க மாதிரி தெரியுது. நல்ல ஒரு மீட்டியான ரோல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஆக்டிங் ட்ரெய்லரில் இதில் பார்க்கும்போது செம ஆக்டிங் தெரியுது. ஸோ ஐ திங்க் அவங்க இதில் ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு படத்தில் ஜோயா அவங்களுக்கு அவங்க சோனம் கபூருக்கு ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுத்துச்சு அந்த படம். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் இவங்களுக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏரமான் சாங் ஐ திங்க் ஒரு 2-3 வாட்டி கேட்கணும் கைஸ். கேட்டோம்னா தான் அதோட இன்னும் இந்த விஷயோட பார்த்தங்காட்டி ஸ்டோரி என்ன நடக்குது அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பட் சாங் வைஸ் இன்னும் 2-3 வாட்டி கேட்கணும். ஆப்வியஸ்லி பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு கேட்கும்போது நம்ம ஃபீல் ஆகுதுல்ல, அந்த ஒரு எமோஷனோட. நான் வந்து இப்போ எமோஷனோட அந்த பாட்டை கேட்கல, 2-3 வாட்டி கேட்கும்போது அது நமக்கு அப்படியே அடிக்கும். அதோட சாங்கோட ஒரிஜினல் அந்த கோர் ஃபீல் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு சாங்கை விஷுவலாக பார்த்து படமாக இப்படி பார்த்துட்ருக்கேன். 2-3 வாட்டி சாங்கை தனியாக கேட்கும்போது அதோட ஃபுல் டெப்த் நமக்கு கிடைக்கும். உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் சூப்பராக இருக்குது. ரியலி குட். எனக்கு அத்திரங்கிரியிலையுமே இதே மாதிரி எல்லா சாங்ஸும் பிடிக்கும். அதில் வந்துட்டு எஸ்பெஷலாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இது பண்ணிட்டு போவாங்க. ஒரு இது என்ன சாங்னா சாங்ஸ் துன் முஹப்பத் இதான் நினைக்கிறேன். இதான் இது என்னோட ஃபேவரட் சாங்கு அத்திரங்கிரி படத்துலேருந்து. பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்டால் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் 2 வாட்டி கேட்கும்போது படத்தோட ஃபீல்லையும் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த பாட்டு. ரொம்ப எமோஷனலாக இருக்கும். இன்னொரு வீடியோ இது. பட் முடிஞ்ச அந்த சாங் கேட்டு பாருங்கள். ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாங்கு. ரொம்ப டவுனாக இருந்துச்சு, எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்காது, சோக பாட்டு கேட்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாட்டு கேட்கலாம். அந்த மாதிரிலாம் ஒரு சாங் இது. உண்மையிலே பயங்கரமான சாங். ரஹ்மான் ஹேட்ஸ் ஆஃப். சொல்லலாம் கைஸ் இந்த வீடியோவில். இந்த சாங் தான் ரேட் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோ நான் பார்க்குறேன். அண்டு கோயிங் ஃபார்வர்ட் ஐ திங்க் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் கூட பார்ப்பேன் நினைக்கிறேன். முடிஞ்சால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, see you next. Bye.